பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 1,68,000 கோடி ரூபாய் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி மாதத்தில் மத்திய ஜிஎஸ்டியாக 31,785 கோடி ரூபாயும், மாநில ஜிஎஸ்டியாக 39,615 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 84,098 கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளது. மொத்த ஜிஎஸ்டி 1,68,337 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வசூல் 12.5 விழுக்காடு அதிகமாகும். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 27,065 கோடி ரூபாயும், கர்நாடகாவில் 12,815 கோடி ரூபாயும், குஜராத்தில் 11,029 கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து 9,713 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு பிப்ரவரியை விட 11 விழுக்காடு அதிகமாகும். பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தில் ஜிஎஸ்டி வசூல் சரிந்துள்ளது. திண்டுக்கல், பாடியூரில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்வது குறித்து மத்திய மாநில அரசுகளிடம் உரிய விளக்கம் பெற்று தமிழக தொல்லியல் துறை தெரிவிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சுமார் 2,500 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் எச்சங்கள் பாடியூரில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு அகழாய்வு மேற்கொள்ள கோரி வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள், கீழடி அகழாய்வு குறைந்த பரப்பளவு இடத்தில் நடத்தப்பட்டதால் பாடியூரில் அகழாய்வு செய்வது குறித்து மத்திய மாநில அரசுகளிடம் விளக்கம் பெற்று பதில் தெரிவிக்க உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.